நீங்கள் முருகன் பக்தரா? அப்படியாக இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும், நினச்சது நடக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற தடைகள் விலகணும், நம்ம வாழ்க்கையில் தடைபட்டு நிற்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்லபடியாக அது நடக்கணும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா, காலையில் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே எந்திரிச்சு குளிச்சுட்டு நம் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு உங்களுக்கு தேவையானது எது வேண்டுமோ, எந்த விஷயம் நடக்கணுமோ, இல்லை என்ன காரியம் நடக்கணுமோ, என்ன தடைகள் இருக்குதோ அதை நினச்சி விளக்கு ஏற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதில் நிறுத்தி அந்த விளக்கு ஏற்றுங்க. ஏற்றிட்டு அதற்கப்புறம் முருகனை நினைத்து, முருகா எனக்கு இந்த வரத்தை கொடு அப்படின்னு கேட்கும்போது அந்த குலதெய்வத்தினுடைய அருளும் முருகனுடைய மிகப்பெரிய சக்தியும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அது நடத்தி கொடுக்கும். ஆனால் அந்த காலையில் 4 to 6 ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த 7 நாளும் நீங்கள் எதை நினைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ, அதாவது எந்த விஷயத்தை வேண்டி நாம் ஒரு விஷயத்தை நம்ம விளக்கேற்றுறோமோ, தீபம் ஏற்றுறோமோ, அதை அந்த நாள் முழுவதும் என்ன வேலையில் இருந்தாலும் நம்மளுடைய எண்ண அலைகளில், அதாவது நம்மளுடைய எண்ணத்தில் இது நடக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் நமக்கு நல்லதாக நடக்கணும், இது நடக்கணும், இது கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் திண்ணமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வேண்டியது நிச்சயம் நடக்கும். ஆனால் அது மன உறுதி அப்படி இருக்கும்போது இறைவனை நம்பினோர் கெடுவதில்லை, அதாவது நம்பினார் கெடுவதில்லைன்ன மாதிரி நம்ம முழுமையாக நம்பும்போது நம்மளுடைய எண்ண அலைகள் எப்படி நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள், கவலைகள் நம்ம துரத்திக்கிட்டே இருக்கும். அப்போவும் நம்மளுடைய எண்ண அலைகள் மாறாமல் இது நடக்கும் அப்படின்னு குலதெய்வத்தை நினைத்து வேண்டி முருகனை வேண்டும் பொழுது அந்த குலதெய்வத்தினுடைய அருளாசியும் முருகனுடைய மிகப்பெரிய சக்தி, அந்த வேலினுடைய சக்தியும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விலக்கி ஒளிமயமான தடைகளை விலக்கி ஒளிமயமான விஷயங்கள் அனைத்தும் நமக்கு வந்து சேரும். இதில் எந்த ஒரு மாற்றுக்கும் கருத்தும் இருக்காது.